2025, 25ஆம் கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிகிற கௌரவ உரையாளர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேலரிக்கான ஆர்டரு ஜூன் 2ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து அவங்களுக்கான இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்திருக்கும். அது இன்னும் வந்து வெளியில் இன்னும் பகிரப்படலை. ஸோ ஏற்கனவே வெளியில் வந்திருக்கும். அதுக்கான தகவலை வந்து வெரி சீக்கிரமே நம்ம வந்து இதுக்கான டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம். ஸோ சேலரியை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலி அலாட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே கொடுத்தது இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் வந்து டேரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ வெகு விரைவில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே சேலரிக்கான அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ டேரெக்டாக சேலரியை நீங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்கான சேலரியும் அதே மாதிரி இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கான இந்த சேலரியும் வந்து நீங்கள் சேர்த்தே வந்து இப்போ நீங்கள் லைவாக வந்து நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து 25,000 ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இந்த வருடத்திற்கான இந்த ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா புது கல்லூரிகள் திறக்கப்பட்டது. அது மாதிரி வந்து புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பணிமூப்பு அடிப்படையில் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. இந்த கால சூழலில் புதிய கௌரவர்கள் நியமனத்துக்கான தேவை வந்து அதிகரிக்கப்பட்டது. ஸோ இன்னும் ஒரு 5 நாளில் 30/6/2025 பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை வந்து முடிந்து அவங்க வந்து முதல் நாள் வகுப்பு தொடங்கும் நாள் 30ஆம் தேதி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா மொத்தம் 15,000 இடங்களுக்கு இந்த கல்வியாண்டு முதல் எத்தனை பேர் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான 15 கோடி ரூபாய் செலவு செய்து அது மாதிரி கூடுதல் வகுப்பறைகள் அவங்களுக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு 2,000 இடங்களுக்கும் கௌரவ உரையாளர்கள் பாடத்தேவை இதுவும் ஒரு 10,000 இடங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடுதல் கௌரவ உரையாளர்கள் தேவையுடன் இரண்டாம் சுழற்சியில் ஷிஃப்ட் 2ல் நிறைய பேர் கெஸ்ட் லெக்சர் தேவைப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் கூடுதல் வகுப்பறையும் தேவைப்படுது, கெஸ்ட் லெக்சர்ஸும் தேவைப்படுது, பாடப்பிரிவுகளும் இங்கே தேவைப்படுது. அப்படிங்கிற வகையில் இந்த வருடத்துக்கு பார்த்திங்கன்னா 2025, 26ஆம் கல்வியாண்டில் மொத்தம் 2,000 வேக்கன்சி வந்து லைவாகவே இருக்குது. இப்போ 2,000 வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கு வந்து ஆசிரியர் பற்றாக்குறை வந்து இருக்கிறதுக்கான சூழல் அதிகம். அதே மாதிரி தேவைப்படும் கௌரவ உரையாளர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 421. இப்போ புதிதாக 57 கல்லூரியில் தோற்றுவிக்கப்படும் 203 பாடப்பிரிவுகளுக்கு 421 கௌரவ உரையாளர்கள் இந்த மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து தேவைப்படுறாங்க. இது வரைக்கும் அதுக்கான டிப்ளாய்மெண்ட்டு ஆர்டரையோ இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டரையும் இது வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் ஆண்டு இதே விஷயங்கள் கண்டினியூ ஆகி அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் முடித்து அவங்க செகண்ட் இயர் போனாங்கன்னா அதில் இருக்கிற தேவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 59 கௌரவ உரையாளர்கள் தேவைப்படுவாங்க. 3ஆம் ஆண்டுக்குன்னு பார்த்திங்கன்னா 98 கௌரவ உரையாளர்கள் தேவைப்படுவாங்க. இது வந்து பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பணியிடங்கள் மட்டும். ஸோ ஆசிரியலா பணியிடங்களும் அதுவும் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த